Hi friends, welcome to Recipes in My Home. Farzana's Kitchen, thank you so much. Barwin Cooking, thank you so much. Cooking with Wahida, thank you so much. My mom's recipes, thank you so much. புனிதமிகு ரம்லான் மாதத்தை நெருங்கிட்டோம். ரம்லான் மாதத்தில் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு தான் அதிகமான வேலைகள் இருக்கும். இஃப்தாருக்கு செய்யணும், அப்புறம் சஹர் சாப்பாடு செய்யணும், இப்படி கிச்சன்லேயே அதிக நேரம் செலவு செய்கிறது போல் இருக்கும். நாம் தொழுகை வணக்கத்துலாம் அதிகமாக ஈடுபடணும். அதுக்காக ரம்லான் மாதத்திற்கு முன்னையே இதை போல் நான் சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டேன். அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இஸ்லாமிய பெண்களுக்குன்னு மட்டும் இல்லாமல் என்னுடைய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கிரேட் நட்ஸ் அண்ட் ஸ்பைசஸ் ஷாப்பிங் போனோம். ரம்லான் மாதத்துக்கு தேவைப்படுற சில பொருட்கள் வாங்கிறதுக்காக போனோம். அதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதான் கிரேட். ரொம்ப அதிகமான ட்ரை ஃப்ரூட் நட் எல்லாமே இருக்கும். ரொம்ப நியாயமான விலையாகவும் இருக்கும். பாருங்கள் பீச்லேயே எத்தனை வெரைட்டிஸ் வச்சுருக்காங்கன்னு. பீச்சில் எத்தனை கலர் இருக்குது பாருங்கள். அப்புறம் கிரான்பெர்ரி, ப்ளூபெர்ரி, செர்ரி, கிவி, பொமுலிமோ புதுசாக இருக்குது, ஸ்ட்ராபெர்ரி, பப்பாயா, மேங்கோ, ப்ளம், உலர் இஞ்சி, டூட்டி ஃப்ரூட்டி, அன்னாசிப்பழம், நெல்லிக்காய், மிக்ஸ்டு ஃப்ரூட், டேட்ஸ், கொய்யாப்பழம் பாருங்கள், உலர்ந்த கொய்யாப்பழம் வச்சுருக்காங்க. அப்புறம் ஜெம்ஸ் சாக்லேட், பாதாம் சாக்லேட், பனக்கற்கண்டு, பிஸ்கட்ஸ், 2 வகையான பட்டை, சுருள் பட்டை, கருவாப்பட்டைன்னு சொல்லுவாங்க, மொத்தமாக இருக்கும்ல அது. அப்புறம் ஜீரகம், மிளகு எல்லாமே நல்லா இருக்குது, நல்லா பெருசாகவும் இருந்துச்சு. அப்புறம் பிஸ்கட் வெரைட்டிஸ் அதிகமாக இருக்குது. அப்புறம் ஜூஸ் வெரைட்டிஸ், நட்ஸ் வெரைட்டிஸ் பாருங்கள். ஜூஸ், டேங்க் பவுடர், ஓல்ட் ஸ்பைசஸ் இருக்குது பாருங்கள். வெரைட்டிஸ் அதிகமாக இருக்குது. மராட்டி முக்கு, ஜாதிக்காய், ஜாதிபத்திரி, ஏலக்காயிலேயே 3 விதமாக இருக்குது. அப்புறம் பிஸ்கட்ஸ், ஓட்ஸ், பருப்பு வகைகள்லாம் கூட இருக்குது. உளுந்து, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, இது போல். நட்ஸ் பாருங்கள். ஹேசல் நட், பேகன் நட், வால்நட், மக்கடோமியா நட், பிஸ்தா, பம்கின் சீட்ஸ், சியா சீட்ஸ், தர்பூசணி விதை, வெள்ளரி, ரோஸ்டட் சீட்ஸ், ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், சூரியகாந்தி விதைகள், அப்புறம் ஹலீம்ஸ், சாலியா விதைகள், அப்புறம் தாமரை விதைகள், சப்ஜா விதைகள், 100 கிராம் 34 ரூபாய். கருஞ்சீரகம், ஏலக்காயிலே எத்தனை வெரைட்டிஸ் இருக்குது பாருங்கள். அப்புறம் ஜாதிபத்திரி, ஜாதிக்காய், கசகசா, வெள்ளை மிளகு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அப்புறம் பாதாம், முந்திரி, பிஸ்தா, சாக்லேட் வெரைட்டிஸ் பாருங்கள். அப்புறம் அகரகர், அப்புறம் மாசி சம்பல் பண்ணோம்ல, அந்த மாசி கருவாடு இருக்கும். பிஸ்கட் வெரைட்டிஸும் அதிகமாக இருக்கும். ஷான் மசாலா, பிரியாணி மசாலாலே பாம்பே மசாலா, புலாவ் பிரியாணி, சீக் கபாப் மசாலா, டிக்கா மசாலா, வெரைட்டிஸ் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு எது தேவையோ வாங்கிக்கலாம். ஜெல்லி, கேரமல், புட்டிங் செய்கிறது, அப்புறம் ஃபலூடா மிக்ஸ், கஸ்டர்ட் மிக்ஸ், ஜெல்லி மிக்ஸ் எல்லாமே இருக்குது. அப்புறம் ரூஃப் அஃப்ஸா, அப்புறம் நாட்டு சக்கரை, ஆரோக்கியம் ஹெல்த் மிக்ஸ், சமையல் எண்ணெய் பாருங்கள், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலை எண்ணெய்லாம் வச்சுருக்காங்க. சென்ட் வெரைட்டிஸ்லாம் நிறையவே இருக்குது. அப்புறம் தைல வெரைட்டிஸ் நிறையவே இருக்குது. எல்லாமே நல்லா தரமாக இருக்குங்க.
சென்ட்டு பாருங்கள் இத்தனை வெரைட்டிஸ் இருக்குன்னு. நீங்கள் திருவாரூர் பக்கம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கிரேட் ஷாப்பிங் பண்ணலாம். சுக்குமல்லி காஃபி, கருப்பட்டி தூள், காஃபி தூள் எல்லா பொருட்களுமே புதுசாக இருக்குங்க. ரேட்டில் எல்லாமே தரமான பொருட்களாக இருக்குங்க. அதனால தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். இப்போ நாங்களும் பொருட்கள்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இப்போ பாருங்கள் நான் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறேன். உலர் திராட்சையில் எல்லோ கலர் வாங்கியிருக்கேன். அப்புறம் கிராம்பு பாருங்கள் எல்லாமே நல்லா தரமாக இருக்கும். கிராம்புலேயே 2 வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ப்ரௌன் கலரில் இருக்குது. அப்புறம் ஏலக்காய் பாருங்கள் நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள். நல்ல க்ரீன் கலராக இருக்குது. அப்புறம் மிளகு பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்குது. பாதாம் பிசின், பிளாக் ரைசின்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா டேட்ஸ் வாங்கினோம். அப்புறம் மில்லட் நூடுல்ஸ், திணை நூடுல்ஸ் வாங்கியிருக்கோம். அப்புறம் அகர், அப்புறம் ஷான் சீக் கபாப் மசாலா, மேங்கோ க்ரஷ், உலர் அத்திப்பழம் பாருங்கள் இது நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கும், நல்லா டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் ட்ரைடு ப்ரூன்ஸ் வாங்கியிருக்கோம். அவ்வளோதான். நோன்புனால நமக்கு முதல்ல இங்கே எதுவும் ஞாபகம் வரும்னா பேரிச்சப்பழம் தான். பேரிச்சப்பழத்தில் வண்டு வந்துடும். விதையோடு வச்சுட்டிங்கன்னா வண்டு வந்துடுங்க. அதனால் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா கத்தியால் லைட்டாக கீறி விட்டு அந்த விதைகள்லாம் எடுத்துட்டு மூடி இதை போல் சரி பண்ணி வச்சுட்டு அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேங்க. இது போல் எல்லாத்தையுமே நான் விதைகள்லாம் எடுத்துட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. தேவைப்படுற போது எடுத்துக்கலாம். இது 1 மாதம் ஆனாலும் 1.5 மாதம் ஆனாலுமே நமக்கு வண்டு கண்டிப்பாக வராது. இப்போ நான் எல்லா விதைகளையுமே ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இதையும் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். என்னோடய வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு நான் என்ன செய்வேன்னு தெரிஞ்சிருக்கோம். ஆமாங்க, பேரிச்சைப்பழ கொட்டை காஃபி ரெடி பண்ணிவிடுவேன். இதை நான் தனியாக வீடியோவே போட்டிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதே போல் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எடுத்து சாப்பிட வசதியாக இருக்கும். கண்ணுக்கு படுறது போல் இடத்துல வச்சுக்கணுங்க. இப்போ இதை போல் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இப்போ அடுத்ததாக ஏலக்காய் பவுடர் ரெடி பண்ணிக்க போகிறேன். ஸ்வீட் செய்கிறதுக்கு அப்புறம் வட்டலாப்பம் செய்கிறதுக்கெல்லாம் கைவசம் இருக்கணுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கார்டமம் பவுடர். இப்போ ஏலக்காய் 1/2 கப் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். நீங்கள் சுகர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா அரைப்படும். அதுக்காகத்தான் சில பேர் வறுப்பாங்க. வறுத்துட்டு செய்யும்போது அந்தளவுக்கு வாசனை மாறிடும். அதே ஃப்ரெஷ்னஸ் அப்படியே இருக்கும். இதே மெத்தடில் நீங்கள் செய்யுங்க. ஏற்கனவே ஒரு வீடியோ தனியாக அப்லோட் பண்ணியிருக்கேன், கார்டமம் பவுடர் எப்படி செய்கிறதுன்னு. வேணுன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் ரெடி பண்ணிட்டேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நான் எல்லாமே ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன் பாருங்கள். ரமலான் மாதத்தில் நம்ம அதிகமாக நான்வெஜ் சமைப்போம். ஆல் இன் ஒன் மசாலான்னு தான் நான் சொல்லுவேன். நான் எல்லாத்துக்குமே நான்வெஜ் ஐட்டத்துக்கு எல்லாத்துக்குமே நான் யூஸ் பண்ணுவேன். பிரியாணிக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பிரியாணி மசாலா இல்லைன்னா இந்த மசாலாவே போதுமானது. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பிரியாணி சமைச்சாலும். இப்போ இந்த மசாலா நான் எப்படி ரெடி பண்ணியிருக்கேங்கிறத சொல்கிறேன். இந்த கப்பால் 1 கப், அதாவது 1/2 கப்பு ஏலக்காய் எடுத்துக்கிட்டேன். இந்த 1/2 கப்பால் 2 கப் அளவுக்கு பட்டை எடுத்துக்கணும். அப்புறம் 1/2 கப் அளவுக்கு கிராம்பு எடுத்துக்கணும். கிராம்பு பார்த்திங்கன்னா இந்த மொக்கு இருக்கணும். இந்த மொக்கு இல்லை பாருங்கள், இதை மாதிரி எடுத்துக்காதீங்க. இதே மாதிரி எல்லாத்துலேயுமே மொக்கு இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கோங்க. அப்படித்தான் எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் நல்லா பேலன்ஸாக இருக்கும். நல்ல ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அதை பார்த்துக்கோங்க. இப்போ அதாவது 1 பங்கு பட்டைனா அதில் பாதி அளவுக்கு பாதி பங்கு கிராம்பு, அதே சம பங்கு ஏலக்காய் இப்படி எடுத்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். ரொம்ப வாசனையாக இருக்கும். வீடே கமகமன்னு மணக்குங்க. இப்போ நான் வெயிலில் காய வச்சு எடுத்து அரைச்சிக்க போகிறேன். இப்படி நீங்கள் வெயில் படாத இடத்துல இருந்தீங்கன்னா லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும். ஏர்டைட்டாக இருக்கிற பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வாசனை மாறாமல் இருக்கும்.
இப்போ நான் மிக்சர் ஜார்லேருந்து எடுத்து பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேங்க. இது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படி யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, சிக்கன், மட்டன், பீஃப் எதுவுமே ஃப்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அதே போல் சிக்கன், மட்டன் பிரியாணிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதில் பிரியாணி செஞ்சிங்கன்னா. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு. எப்போதுமே வீட்டில் நான் செஞ்சு வச்சுருப்பேன். இப்போ நோம்பில் அதிகமாக தேவைப்படுங்கிறதுனால அதிகமாக நான் செஞ்சு எடுத்துக்கிட்டேன். இந்த ஆல் இன் ஒன் மசாலா ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.